எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியா ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். வாங்க இப்போ ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடுனதும் இது போல் உருக்காத நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடேறினதும் கொஞ்சம் முந்திரியை வந்து ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். முழு முந்திரியை ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சையோட அளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் ஆகும்பொழுது உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் எடுத்துக்கலாம். நெய் எதுவும் இல்லாமல் வெறும் முந்திரி திராட்சை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். 250 மில்லி அளவுள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியான ரவை. நம்ம கேசரியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். ரவா லட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். அதே சமயம் ரவையோட கலர் மாறி இருக்கக்கூடாது, தீஞ்சு போகக்கூடாது. ஆனால் ரவை வந்து நல்லா வறுபட்டு இருக்கணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். தீயை ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 6 நிமிஷத்துக்கு ரவையை வறுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்க்கும் போது ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து நான் பொடி பண்ணிக்கிறேன். ஏலக்காவும் சர்க்கரையும் நல்லா நைஸாக பவுடராக அரைப்பட்டு வந்துருச்சு. சின்ன சின்னதாக நீங்கள் தேங்காவை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் துருவலில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டு தேங்காவை வெள்ளையாக நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ரவை வறுத்த இதே கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறாமல் இருக்கணும், அதே சமயம் நல்லா தேங்காய் வறுப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் நான் தேங்காவை ட்ரையாக வர வரைக்கும் வறுக்க போகிறதில்ல. அதாவது டெசிகேட்டட் கோகோனட் ரொம்ப ட்ரையாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நான் வறுக்க போகிறதில்ல. கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் போனால் போதும் அப்படின்றதுனால நான் வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன். அதிகமாக நம்ம ரவை போட்டு நிறைய ரவா லட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2 நாள்லேயே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் தேங்காவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம கொட்டும்பொழுது கொஞ்சம் தேங்காய் உதிரியாக விழணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ரவா லட்டு அப்படின்னா தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ரவையோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ரவை தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கடைசியாக தேங்காவை நம்ம நல்லா சூடாக வறுத்துட்டு நம்ம சேர்த்ததுனால அந்த சூட்லேயே வந்து நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போது பாருங்கள் கொஞ்சம் சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பால் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாக்கெட் பால் பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக பாலை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பாலை வந்து சேர்த்துக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் பாலை காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். கொஞ்சம் ரவை வந்து ஊறட்டும் அந்த பாலில். பால் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அப்படியே விட்டதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரவை வந்து ஊறி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். நெய் வேணும்னா நீங்கள் நெய் கையில் தொட்டுட்டு கூட நீங்கள் வந்து உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை வந்து இதுக்கு மேலேயே நான் வந்து ஒவ்வொன்றா வச்சுக்க போகிறேன். பார்க்க அழகாகவும் இருக்கும். எல்லா உருண்டைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சு பண்ணும்பொழுது இதே போல் உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் உருண்டை பண்ணி வைக்கும்போது ரவா லட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியான பதத்துக்கு வரும். ரவையும் நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரவா லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டெசிகேட்டட் கோகோனட்லாம் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரவா லட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக ரவா லட்டு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.